குணமாகி அன்பினை காத்து அரவண போவே அரவண போவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இத்திருப்பலியானது இன்று இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற அருளானந்த அன்பிய குடும்பங்களுக்காகவும் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சியில் இறைவன் பயணிக்க வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் குடும்பங்களிலே சமாதானத்தையும் அமைதியும் தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியானது நன்றி பலியாக ஆண்டனி ராஜ், ஹெனா கிருபாராஜ் இவர்களுடைய முதலாவது திருமண நாள் நன்றி பலியாகவும், திருமண ஆண்டு நன்றி பலியாகவும், அமலாவினுடைய 34வது பிறந்தநாள் நன்றி பலியாகவும், பிரித்திஷா நன்றி பலியாகவும், சானிஸ் அண்ட் செலின் இவருடைய நன்றி பலியாகவும், செரின் மேரி பிறந்தநாள் நன்றி பலியாகவும், ஜான் அலோசியஸ், அமலா சாந்தி செல்வராஜ் இவர்களுடைய நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு மரித்த பொன்னுசாமி, ராயப்பன், ஜோசப், பவுல்ராஜ், சௌமியா, ஜான் வின்சென்ட் லூர்தராஜ், ஜோசப் அருகேசாமி, ரெஜி இவர்களுடைய ஆண் வேலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம் உள்ளத்தில் இருக்கின்ற நம் சொந்த தேவைகள் கருத்துக்களுக்காகவும், யாருக்கெல்லாம் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றமோ அவர்களுக்காகவும், நம் குடும்பங்களில் மரித்த நம் பெற்றோர், உற்றோர், உறவினர், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைத்து இந்த திருப்பலியில் மன்றாடி வேண்டுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு பயப்படுங்கள், கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியுங்கள், இதுதான் நாம் வாழக்கூடிய சிறப்புமிக்க வாழ்வு என்று சபை உரையாளர் குறிப்பிடுகின்றார். இன்றைய இறை வார்த்தையும் இதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சிறப்பான முறையில் கிறிஸ்துவ வாழ்வை நாம் கிறிஸ்துவ கட்டளைகளின்படி அவருடைய விழுமியங்களின் வழியில் நமது வாழ்வை சீடத்துவ வாழ்வாக வெளிப்படுத்த ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பை ஏற்று இந்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்க, நிறைந்த பலனை கொடுக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். சிறப்புமிக்க இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்கு எதிராக நாம் செய்த குற்றம், குறைகள், பாவங்கள், தவறுகள் அனைத்திற்காக மனம் வருந்தி இந்த சிறப்புமிக்க பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக் அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். 1  Corinthians 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 1
முதல் வாசகம். நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 முதல் 17 வரை. இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்லுவதே முறை. இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாணிக்க
என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. வாசிக்கப்படவிருக்கும் முறை வார்த்தைகள் 38 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசத்தின் அடிப்படையில் ஒரு சில சிந்தனைகள் நமது கிறிஸ்தவ வாழ்விற்கு. முதல் வாசகம் இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். சற்று கேளுங்கள், நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆக இப்படிப்பட்ட மனித வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஒரு முறை டாக்டர் ஒருத்தர் தன்னுடைய பேஷண்ட்டை வரவழைச்சு உட்கார வச்சு, உன்னுடைய டெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு, அதை பற்றி தான் அவங்ககிட்ட நான் பேச போகிறேன். 2 விஷயம். ஒன்று நல்ல செய்தி, குட் நியூஸ். இன்னொன்று கெட்ட செய்தி, பேட் நியூஸ். ரெண்டுத்தில் உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உட்காந்துருந்தவர், இந்த நோயாளி, எதுக்கு நம்ம கெட்ட செய்தி கேட்கணும், நல்ல செய்தியை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, டாக்டர் நல்ல செய்தி சொல்லுங்கள், குட் நியூஸ் சொல்லுங்கள் முதல்ல அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னாராம், இன்னும் 24 மணி நேரத்தில் நீ செத்து போயிடுவ. ஆப்பாய, அது குட் நியூஸா டாக்டர்? 24 மணி நேரம் தான் நான் உயிரோடு இருப்பேனா? இதுதான் குட் நியூஸா அப்படின்னு. இதுதான் குட் நியூஸ்னா அப்போ பேட் நியூஸ் என்னவா இருக்கான்னு, பேட் நியூஸ் என்ன அது டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. டாக்டர் சொன்னாராம், இதை நான் நேற்றே சொல்லியிருக்கேன்னு நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னார். மயக்கச்சி தொப்புன்னு விட்டார் அவர். நமது வாழ்வு நிலையானது அல்ல, எப்போ வேணாலும் கடவுள் கூப்பிடுவார். எனவே முதல் வாசகம் சொல்கிறது, நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். எப்பொழுதும் நாம் நன்மையை செய்ய வேண்டும். நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, இன்றைக்கே செய்து விட வேண்டும். ஏன்னா நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. ஆக இன்றே நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பெரியவர், அவர் ஒரு மோதிரம் போட்டிருந்தார். அந்த மோதிரத்தில் டைமண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மோதிரத்தினுடைய சிறப்பு என்னென்றால், அந்த மோதிரத்தை போட்டிருக்கிறவர் எப்பவுமே பழகுவதிலும் பேசுவதிலும் இனிமையானவர், அன்பிலும் பண்பிலும் நல்லவர், சிறப்பு மிக்கவர், எ ஸ்வீட் பர்சனாக இருப்பார். யார் போய் பேசினாலும் நல்லா இருக்கும். அந்த அளவிற்கு அந்த மோதிரத்தினுடைய அந்த ஒரு தாக்கம் அது வழி வழியாக அந்த குடும்பத்தில் அது வந்துக்கிட்டே இருந்தது. இவருக்கு அப்புறம் அவர் பையனுக்கு கொடுத்தாரு,
அந்த பையனுக்கு அப்புறம் அவனும் பையனை கொடுத்தாரு, அப்படியே போச்சு. ஆனால் ஒரு இடத்துல அன்றைக்கு 3 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் ஒருத்தராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 3 பேர் ஆன உடனே இந்த மோதிரத்தை கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணார், எப்படி ஒருத்தர் கொடுத்தா 2 பேர் சண்டை போடுவாங்களேன்னு போய் 2 எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் செஞ்சு அதே மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. இறக்கும் தருவாயில் 3 பேரை கூப்பிட்டு 3 பேருக்கும் ஒன்று கொடுத்தாரு. உடனே பிரச்சனை ஆரம்பமாச்சு. இது எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடுச்சு. இப்போ ஸோ இதை ஜட்ஜிக்கிட்ட போனாங்க. ஜட்ஜி கலந்து பேசி அவர் ஒன்று சொன்னார், இதில் யார் பழகுவதற்கும் பேசுவதற்கும் இனிமையாக இருக்கிறார்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க நம்மக்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு போகிறவங்கிட்டெல்லாம் இனிமையாக சுவையாக எப்பவுமே நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத டூப்ளிகேட் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் இல்லையா? அதனால் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் நல்லதையே செய்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்டியன் லைஃப் என்பது திருமுழுக்கின் வழியாக அப்படிப்பட்ட ஒரு மோதிரத்தை தான் கடவுள் நமக்கு அணிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு எப்பவுமே நாம் நல்லதையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அதான் கிறிஸ்டியன் லைஃப். எப்பொழுதுமே நாம் நல்லதை செய்து கொண்டிருக்க. திருமுழுக்கு யோவான் சொல்கின்றார், நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். இந்த வேல்யூ எல்லாம் மிகப்பெரியது. ஏன்னா அவருக்கும் சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் அல்ல, அவர் தான் மெய்யான செம்மறி என்று சுட்டி காட்டினார். ஆக அப்படிப்பட்ட ஒரு விழுமியங்களோடு நமது கிறிஸ்துவ வாழ்வு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை இன்றைக்கு நாம் வாழ யாகப்ப திருமுகம் நம்மை அழைக்கின்றது. எனவே நன்மை செய்ய அதை இன்றே செய்வோம், அதை நாளைக்கு அல்ல. ஏனென்றால் அப்படி செய்யாவிட்டால் அது பாவமாக மாறிவிடும். ஆக இந்த ஒரு கருத்தோடு நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடிய ஒரு பாடலை நாம் பாடி இந்த மறையுரை நான் நிறைவு செய்கின்றேன். இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. அன்பினை கொண்டு பகைமையை வென்று பண்புடனே நாங்கள் வாழ்ந்திடவே அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு அன்புறவில் நாங்கள் வளர்ந்திடவே இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. நிறை குறையோடு பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உயர்ந்திடவே இயேசுவின் வழியில் லட்சிய பணியில் இயேசுவின் வழியில் லட்சிய பணியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. ஆக அந்த கிறிஸ்துவ மோதிரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதும் அன்பிலும் பாசத்திலும் பண்பிலும் பழகுவதிலும் இனிமையானவர்களாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம். என்னுடைய அருளை மன்றாடுவோம். எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் விண்ணக தந்தையே, உமது திரு அவையை வழிநடத்திடும் திருப்பணியாளர்களின் சொற்களும் செயல்களும் உமது மந்தைகளின் உள்ளத்தில் இறை நம்பிக்கையை அனுதினமும் வளர்த்திட வேண்டும் என்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அதிசயங்கள் புரிபவரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மக்களை வழி நடத்தாமல் உமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணிவோடும் மரியாதையோடும் மக்களை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மரியன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
நலம் பல புரிபவரே, பாலை நிலத்தில் அன்று இஸ்ரேல் மக்களை உமது சிறுகளின் நிழலில் நீர் வழிநடத்தியது போல இந்த நவீன உலகில் பசி, பட்டினி, வேலையின்மை, துன்புறுவோர், பல நோய்களால் துன்புறும் மக்களை உமது இரக்கத்தினால் நிரப்பி வழிநடத்திட வேண்டும் என்று மரியன்னின் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்பதை உணர்ந்த நாங்கள் எங்கள் பங்கு எளியோரை, எங்கள் பிள்ளைகளை உமது பணிக்காக அர்ப்பணிக்கும் வண்ணம் நல்ல பிள்ளைகளாக வளர்த்திடவும், நற்பண்புகள் உள்ளோராய் பிறருக்கு எடுத்துக்காட்டாய் வாழும் விவேகத்தை எங்கள் குடும்பங்களில் வளர்த்திட வேண்டும் என்று மரியன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை, குடும்ப கருத்துக்களை திருப்பலியின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பு இறைவாம், நீர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் சிந்திக்கவும், உமக்கு உகந்தவற்றையே எங்கள் சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றவும், உம்முடைய அன்பு சீடர்களாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருநாளை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சிமையின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அதில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையை எரிஞ்சு புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு நமக்கு போதித்தவாறு இறையாட்சி உலகில் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பிரார்த்தனை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை
என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வடிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிரி செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்போனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்திருக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாயும் மரநிகழ்களின் வழியாக கிறிஸ்துனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு செயல்களால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மாதாவின் வணக்க மாதத்தை சிறப்பித்தவர்கள் அருளானந்தர் அன்பிய இறை மக்கள். பட் தேர் செஞ்ச மாதிரி இருக்கா இல்லை ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கான்னு தெரியல. ஸோ மற்றபடி அனைத்தும் மிக சிறப்பான முறையில் கோலெல்லாம் போட்டிருக்கிறார்கள். அன்னையை மகிமைப்படுத்தியிருக்கின்றார்கள். இது முடிஞ்சவுடனே ஸ்நாக்ஸ் கொடுக்கின்றார்களா? ஸ்நாக்ஸ் அருளானந்தர் அன்பியம் இருக்கா பிரதர்? ஓகே. அருளானந்தர் அன்பிய இறை மக்கள் இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அனைத்திற்கும் கரங்களை எழுப்பி நமது நன்றியும் பாராட்டுகளையும் அன்போடு குறித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் புனித தோமியார் அன்பிய இறை மக்கள், வெள்ளிக்கிழமை புனித அந்தோனியார் அன்பிய இறை மக்கள், சனிக்கிழமை அமல அன்னை, ஞாயிற்றுக்கிழமை மார்க் அன்பியம். ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக என்னுடைய நானும் ஃபாதர், மற்ற ஃபாதர்ஸ் யாராவது வந்தால் எங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கின்ற திரு அந்தோனி, சமையல்காரர், குக், அவர் நாளையோடு விடைபெறுகின்றார். 5 வருஷமாக எங்களுக்கு நானும் சின்னவரும் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறோன்னா அதுக்கு அவர் தான் காரணம். சரிங்களா? அதனால் அவருக்கு நன்றி சொல்கின்றோம். ஏன்னா அவர் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் தெம்பாக பணி செய்ய முடியும். சிறப்பாக இந்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு சமைத்து கொடுத்தார். வந்தவர்களையும் மிகவும் நல்ல முறையில் கவனித்து கொண்டார். நீங்களும் சில நேரத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி, குழம்பு இதெல்லாம் கொடுத்து. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரர் திரு அந்தோனி
இருக்கிறார் அந்தோணி சாமி அவர்களை அழைக்கின்றேன். இருக்கிறாரா? அங்கே இருக்கிறார். இவர் ஆக்சுவலாக பட்டாபுரத்தில் குக்காக இருந்தார். பிறகு இவரை ப்ரமோட் பண்ணி உபதேசியார் ஆகிட்டார். உபதேசியாராக 3 ஆண்டுகள் சிறப்பாக பட்டாபுரத்தில் பணி செய்தார். மறுபடியும் அவர் இது பண்ணி இங்கே மறுபடியும் குக்காக கொண்டு வந்துட்டார். பட் மறுபடியும் அவர் பட்டாபுரத்துக்கு உபதேசியாராக போவாரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே அழைக்கின்றார்கள். நான் தான் அவரை பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஆனால் அங்கே உபதேசியாராக கேட்கின்றார்கள். ஆக அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் அங்கு பணி செய்ய செல்வார். உங்கள் அனைவரின் சார்பாக நீங்கள் உங்கள் அனைவரின் உங்களுக்கு சமைத்து கொடுக்கல, பட் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலேயே ஒரு சிலர் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அவங்க தான் யார்? பீடச்சிறுவர்கள். பீட பூக்கள் அவர்கள். என்ன தான் இந்த பூ வச்சா கூட வாடிடும். ஆனால் அந்த பூக்கள் குழந்தைகள், மறைக்கல்வி பிள்ளைகள், பீடச்சிறுவர்கள் தான் இந்த ஆலயத்திற்கு, இந்த பீடத்திற்கே அழகு செய்பவர்கள். அதனால் இன்றைய குழந்தைகள் நாளைய அருத்தந்தையர்கள், நாளைய திருத்தந்தையர்கள், ஆயர்களாக மாறுவார்கள். அதனால் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். தொடர்ந்து வருகின்றார்கள். என்ன வேலை கொடுத்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க. அதனால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது நன்றியை, பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இல்லை இந்த பக்கம் முதல்ல கேர்ள்ஸ் வாங்க, அப்படியே பாய்ஸ் லைனாக வாங்க. கம் கம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த நாட்களில் நமக்கு இந்த யூடியூப் மூலமாக நாம் திருப்பலிகளை பதிவிறக்கம் செய்பவர்கள் 2 யூத் டெய்லி வராங்க. தம்பி, நீ இன்னொரு பையன் 2 பேரும் வாங்க. அன்புக்குரியவர்களே, இப்போது கேள்வி. இப்போ வணக்க மாதம் நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஸோ யார் ஹையஸ்ட் மாதா பேர் சொல்கிறான்னு நாம் பார்க்கலாம். யார் ஹையஸ்ட்டாக சொல்கிறாங்க? தெரிஞ்ச மாதா குறைஞ்சது 10க்கு மேலே சொல்லணும். டக்கு டக்குன்னு சொல்லலாம். யார் சொல்லுவாங்க? கை தூக்கி சொல்லலாம். சொல்லுமா. அப்புறம்லாம் இடையில வரவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். ஓகே, அது கொடுங்க.
இப்போ சொன்ன மாதாலாம் சொல்லாமல் அதுலேருந்து யார் சொல்லுவா? யார் ட்ரை பண்ண வேணும்? அம்மா நீங்கள் கை தூக்குனீங்களே, சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. நெட்டை கொடு. எந்த சைடு கொடுக்கல? இந்த சைடு தான் கொடுப்பியா? வேறு எங்கே கொடுக்கணும்? கொடு. சொல்லுமா. பூண்டி மாதா. இன்னும் 2 அது சொல்லிட்டாங்களே, வேளாங்கண்ணி. பெரிய நாய் மாதா கோணாங்குப்பம். அது கோணாங்குப்பம், அதான் பெரிய நாய் மாதா. அரியல் எதுபெருமா, அடியல் ஊடாகி மாதா, ஏலக்குறிச்சி அடைக்கல மாதா, வடக்கங்குளம் வடக்கு போட்டு அடைக்கல மாதா. நல்லது, வெரி குட். அவர் ப்ரைஸ் கொடுங்க. இன்னும் வேற யாராவது கடைசி வாய்ப்பு? சியோ, நீங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டீங்க. பாய்ஸ்க்கு இல்லை. ஓகே, யூ ட்ரை. புதுசாக இருக்கிறீங்க. நம்ம இப்படி வாங்க, காது கொஞ்சம் டம்மி ஆயிடுச்சு. அம்மா நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாது. மணல் மாதா. மணப்பாடு மதல்மா. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், அப்போ சொல்லுங்க. எழுதிராஜ் பிரதர். துன்பம் முடிச்சழிக்கும் மாதா. ஓகே. கார்மேல் மாதா சொல்லிட்டாங்கல்ல, சொல்லியா? ஓகே, நான் சொல்லிட்டேன்ல. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு புதுசாக கொடுத்துட்றேன் நான். இந்தா திரு எழுதி ஆண்டவர் படம் இருக்குது, எடுத்துகிட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க. நல்ல படம் அது. ஓகே, இதோட நிறுத்திக்குவோம், டைம் ஆயிடுச்சு. யா, ஸோ தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. யா, தேங்க்யூ. இறுதி பாடம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம்.
விண்ணில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேசுவின் மதுரமான திரு இதயமே, நேர்மையாயும் மரியாயின் மாசற்ற இதயமே, என் இரட்சகமாயும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா